இந்த வரிசை பார்த்துட்டோம். இப்போ இந்த வரிசை பார்க்கலாம். ஜீம் ஹா ஜேர் ஜி ஜி இது வந்து நம்ம என்ன சொன்னோம், கல்கலா கிடையாது, உருஃபே முசாலியாவும் கிடையாது. ஆனால் இது வந்து கொஞ்சம் தடிமனான எழுத்து, பிறக்கிறதே தடிமன்றதால கொஞ்சம் தடிமனாக இருக்கும். ஜி ஜி லாம் மீம் பேஷ் லும் ஜி லும் ஜி லும். சீன் தா ஜபர் சத் சத். லாம் ஜீம் பேஷ் லுஜ் லுஜ். ஏன்னு சொல்கிறோன்னா ஜீம் வந்து கல்கலாவின் எழுத்து. கல்கலாவின் 5 எழுத்துக்களில் ஜீமும் ஒன்று இல்லையா, அதனால் லுஜ் லுஜ் அந்த மாதிரி சொல்லணும். சத் லுஜ் சத் லுஜ் சத் லுஜ் அந்த மாதிரி சொல்லணும். ராஹா பேஷ் ருஹ். ராக்கு பேஷ் இருக்கிற தடிமனாக ஓதணும். இது நார்மலாகவே தடிமனான எழுத்து, கல்கலாவும் இல்லை, உருஃபே முஸ்தாலியாவும் இல்லை. ருஹ் ருஹ் அந்த மாதிரி சொன்னோம். த காஃப் ஜபர் தக் ருஹ் தக் ருஹ் தக். ஷீன் காஃப் சேர் ஷிக் ஷிக். இந்த காஃப் வந்து கல்கலாவின் எழுத்து கிடையாது இல்லையா, அதனால நம்ம கல்கலா பண்ண தேவையில்லை. ஷிக். ராமீம் ஜபர் ரம். ராக்கு ஜபர் இருக்குது பாருங்கள், தடிமனாகும் இல்லையா, ரா அந்த மாதிரி சொல்லணும். ஷிக் ரம் ஷிக் ரம் ஷிக் ரம். ரா பேஷ் இருக்குது, ரா பீஷ் சாரி பேஷ்ன்னு சொல்லிட்டேன். ரா சீன் பேஷ் சேர்த்து சொல்லணும். ரா சீன் பேஷ் ருஸ். ராக்கு பேஷுக்கு ரு அந்த மாதிரி சொல்லணும். ருஸ் தமீம் ஜபத்தம் ருஸ் தம் ருஸ் தம் ருஸ்தம் ருஸ்தம் அந்த மாதிரி சொல்லணும். சீன் ரா பேஷ் சுர். ராய் சாக்கினாவோட ஒரு ஃபுல் சபக் நான் வந்து இதில் இல்லைன்னு சொல்லிட்டேன் எஸ்என்எல் குரானில். இன்ஷா அல்லாஹ் அது வந்து நூரானி கதில் வரும்போது நான் வந்து சொல்கிறேன். சுர் மீம் ஹா ஜபர் மஹ். இது வந்து நார்மலாகவே அடித்தொண்டை எழுத்து, கனமான எழுத்து தான். கல்கலாவோ நம்ம வந்து என்ன சொல்கிறது, உருஃபே முஸ்தாலியா ஓதுற மாதிரி தடிமனாகவும் ஓதலை. சுர் மஹ் சுர் மஹ் சுர் மஹ் சுர் மஹ். மீம் ஜீம் ஜபர் மஜ். மஜ் ஏன் ஜ் அப்படி சொல்கிறோம்னா ஜீம் வந்து கல்கலாவின் எழுத்து இல்லைங்களா, அதனால மஜ். லாம் சீன் ஜே லிஸ் மஜ் லிஸ் மஜ் லிஸ் மஜ் லிஸ் அந்த மாதிரி வந்து சொல்லணும். மீம் மீம் பேஷ் மும் மும். காஃப் நூன் ஜே கின் கின் மும் கின் மும்கின் மும்கின் அந்த மாதிரி சொல்லணும். இன்ஷா அல்லாஹ் இதெல்லாம் கூட வந்து ஷார்ட்ஸ் வீடியோஸ்லையும் லாங் வீடியோஸ்லையும் அப்லோட் பண்ணிடலாம்.